கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கருணைத்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன்
ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம்தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு இருதயம். அதிலிருந்து வருகிற ஆராதனை தான் மிகவும் பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நாம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் நிச்சயமாகவே நமக்கு அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். பல வேளைகளிலே அதை நாம் மறந்து விடுகிறோம், அதை சிந்திப்பதே இல்லை. ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கிறவர்களாய் அவர் செய்கிற நன்மைகளை உதாசீனம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்ன என்று சொன்னால், நன்றி உள்ள இருதயத்திலிருந்து பிறக்கிற ஒரு ஆராதனை. நாம் உயிரோடு இருப்பதற்காகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாம். நாம் உயிரோடு இருப்பதற்காகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். எத்தனை பேர் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் பாருங்கள், ஒரு சிலிண்டரை வைத்து சுவாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சிலிண்டர் தீர்ந்த உடனே அடுத்ததை மாட்டணும். கவனமாக இருப்பாங்க உறவினர்கள் எல்லாம். ஒரு நிமிடம் கூட அந்த சுவாச காற்று இல்லாமல் நாம் ஜீவிக்கவே முடியாது. அதற்காக எவ்வளவு பணத்தை செலவழித்து கொண்டு வருகிற இந்த காலத்தில் நமக்கு இலவசமாய் நாம் சுவாசிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் நிறைய ஊழியங்களுக்கு நாங்கள் கலந்து கொள்ளுவதற்காக போவோம். நாங்கள் தாங்குகிற அந்த ஊழியங்கள் அவ்வப்போது அவர்கள் நடத்துகிற முகாம்களுக்கு எங்களை அழைத்து செல்வார்கள். அங்கே முகாமுக்கு போன உடனே ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கும். அதுதான் நன்றி செலுத்துகிற வேலை, சாட்சி வேலை என்று சொல்லுவார்கள். ஒரு சமயம் எங்களை சாட்சிக்காக அழைத்தார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த சாட்சியை சொல்ல வாருங்கள் என்று சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் தீர்மானித்தோம் யார் போகலான்னு. அப்போ சாட்சி நாங்கள் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக எழும்பி போனாங்க. எங்களுக்கு குழந்தை இல்லை. நாங்கள் அநேக வருடங்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். போய் என்ன சொன்னாங்கன்னா, மைக்கை பிடிச்சி சொன்னாங்க, ஆண்டவர் நாங்கள் நிறைய நாள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களை கேட்கவே இல்லை, அதனால் எனக்கு சாட்சி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அதை கேட்டு கொண்டிருந்த கூட்டம் எல்லாம் திகைத்து போனது. இப்படி ஒரு சாட்சி அவங்க வாழ்நாளில் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அது ஒருவேளை அது நகைப்புக்கு இடமாக இருந்தாலும் கூட அநேக பெரியவங்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தம்பி, கொஞ்சம் யோசிங்க, கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு, நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோடனே, ஆண்டவர் எனக்கு எந்த நன்மையும் செய்யலை, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், அதன் பின்பு ஆண்டவர் எங்களை நினைத்தருளினார், எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். அப்போது நாங்கள் ஒரு சாட்சி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சாட்சி அநேகருக்கு அந்த சாட்சி அவர்களும் அதே போல் சாட்சி சொல்ல சாட்சியாக அமைந்தது. பாருங்கள், இதுதான் நம்முடைய ஒரு நல்ல ஒரு நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒரு ஃபேஷனுக்கு வேணால் நம்ம ஒன்றுமே ஆண்டவர் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்மை பெருமைப்படுத்துவதற்காக. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சங்கீதம் 107:1 எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள் அல்லது கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஜீவிக்கவே முடியாது. ஏனென்றால் வானமும் பூமியும் கர்த்தருடையவைகள், சகலமும் அவருக்காகவும் அவருக்கு உள்ளாகவும் அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இருந்து நம்ம எதை எடுத்து நாம் பயன்படுத்துகிறோமோ அவை எல்லாம் கர்த்தருக்கு உரியவைகள். ஆகவே தான் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் இன்னும் பார்க்கிறோம், நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி. நல்ல ஒரு நன்றி உள்ள இருதயத்திலிருந்து பிறக்கிற ஆராதனை தான் ஆண்டவருக்கு பிரியமாகவே தான் நம்ம
ஒரு ஜெபத்தில் உட்கார்ந்தாலும் உடனே நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடியது நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். சில சபைகளிலே பார்த்தோம் என்றால் முதலிலே ஆரம்பிக்கிற அரை மணி நேரம் அவர்கள் விடாமல் ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள். ஆரம்ப காலங்களிலே நான் அதை பார்த்த உடனே ஒரு சிரிப்பாக இருக்கும். எதுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க? சும்மா ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது அதை நாங்கள் அப்பியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்னாக ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றை நம்ம சொல்லுவது மனதிலே சொல்லிக்கொண்டு வெளியிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல நம்ம மேலே ஆண்டவர் கிருபையை பெருக்குகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி அறிதல் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு மனநிலை. அது ஒரு மனநிலை. ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவது, அவரை வணங்குவது, அவரை துதிப்பது தான் நன்றி அறிதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நன்றி அறிதல் சங்கீதம் 103:2 சொல்லுகிறது. 103:1-2 நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாரை ஸ்தோத்தரிக்கணுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரிவான். வாய் சொல்லலாம், அல்லது நீ வேறு எதையாவது ஒரு செயல் மூலமாக எங்களுக்கு சொல்லலாம், அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு சொல்கிற என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. இதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். என் இருதயமே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. நீ தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களும் உனக்கு தான் தெரியும். இருதயமே, உனக்கு தான் தெரியும் ஆத்துமாவே. ஆகவே நீ ஒரு நாளும் அதை மறந்து விடக்கூடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நீ போய் எங்கே சாட்சி சொல்ல வேண்டும் தான், ஆனால் அதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டியது என்ன? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஒவ்வொரு நாளும் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மரியாள் தன்னுடைய பாடலில் இப்படியாய் சொல்ல, என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, என் ஆவி அவரிலே மகிழ்கின்றதே என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மரியாள் போய் யோவான் ஸ்நானகனின் தாயாகிய எலிசபெத்தை பார்க்கும் பொழுது அவள் அப்படியாய் ஒரு பாடலை பாடுகிற அந்த மரியாளின் பாட்டிலே என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றது. இதே சம்பவத்தை நம்ம அன்னாளுகளையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அன்னாள் கொண்டு போய் குழந்தையை தேவாலயத்தில் விட்டு அங்கே ஒரு பாடல் பாடுவார். அதுலேயும் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசி இருப்பாங்க, ஒரே மாதிரி பாடி இருப்பாங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. இயேசு இருந்த நாட்களிலே அவர் ஒரு சம்பவத்தை இங்கே நம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த பொழுது 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று அவருக்கு எதிராக வந்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவங்க தூரத்தில் தான் நிற்கணும், பக்கத்தில் வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஆகவே இயேசுவை பார்த்து அவங்க தூரத்தில் நின்றே சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று. அப்பொழுது ஆண்டவர் பாருங்கள், அவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு இந்த அற்புதத்திற்கு ஆண்டவர் தொட்டோ எதவோ செய்யவே இல்லை. அவர் வாயின் வார்த்தையில் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். சுத்தமாக்கப்பட்டவர்கள் யாவரும் ஆசாரியனிடத்தில் தங்களுடைய சரீரத்தை காட்ட வேண்டும். தோல் வியாதி உள்ளவர்கள், குஷ்டரோகிகள் அங்கே போய் ஏதாவது அசர் இருக்கிறதா, படர் இருக்கிறதா என்பதை ஆசாரியர்கள் பார்த்து சர்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, உனக்கு குஷ்டரோகம் எதுவும் இல்லை என்று சொன்ன பின்புதான் அவர்கள் ஊருக்குள்ளும் தேவாலயத்திற்குள்ளும் அனுமதிக்கப்படுவார்கள். இப்படித்தான் இந்த 10 குஷ்டரோகிகளும் தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது இயேசு பாருங்க, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை
காண்பியுங்கள். அவங்க வேற எந்த கேள்வி கேட்கல, உடனே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசாரியர்கள் எங்கே இருப்பாங்க? தேவாலயத்தில் இருப்பாங்க. இன்றைக்கு குஷ்டரோகிகள் அந்த இடத்திற்குள்ளே போக முடியாது. ஆனால் அவர்கள் துணிந்து இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போகிறார்கள். தொடர்ந்து உங்கள் கண்களை அதில் ஓட விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் போகிற வழியிலே சொஸ்தமானார்கள். அவர்கள் போகிற வழியிலே அவர்கள் சொஸ்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ ஒரு நன்றி நிறைந்த ஆத்துமா அமைதலாய் இருக்க முடியாது. அது சத்தமிடத் தொடங்கும். என்ன சத்தமிடும்? உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆலயங்களிலே சாட்சி சொல்லுவார்கள். எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி பண்ணிட்டாங்க, பாஸ்டருக்கு எனக்கு நன்றி. எல்லாம் இருக்கட்டும். முதலாவது நாம் யாரை மகத்துவப்படுத்த வேண்டும்? நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவரே அல்லாமல் இந்த அற்புதம் நடந்திருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் இந்த சாட்சி சொல்லுகிறவங்க அவங்க உற்சாகத்தின் மிகுதியினால் சொல்லுகிறார்கள், நன்றியின் மிகுதியினால் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர்கள் அவர்களுக்கு கடவுளுக்கும் இடையிலே நின்று உதவி செய்ததினாலே சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு மகிமைப்படுத்த வேண்டிய நபர் யார்? ஆண்டவர் தான். அவர்கள் பாருங்கள், உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உரத்த சத்தம் படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உரத்த சத்தம் எப்போ வரும்? ஒரு ஆரவாரத்தினால, ஒரு சந்தோஷத்தினால, ஒரு மகிழ்ச்சியினால். மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு நான் சுகமாயிட்டேன். இங்கே எதையும் மறைக்க வேண்டிய, ரகசியமாய் செய்யப்பட வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு நிலைமையில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமாக நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில் வேலை கிடச்சிட்டேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள், அவன் வந்து என்ன செய்கிறான்னா 17-16 வசனத்தில் பாருங்கள், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். சமாரியன் என்று சொன்னால் அவர்கள் கலப்பில் வந்தவர்கள். ஒரு யூதரும் யூதர் அல்லாதவரும் திருமணம் செய்யும்போது அவர்கள் விலக்கப்பட்டவர்கள். சமூக அந்தஸ்து அவர்களுக்கு அவ்வளவாய் இருப்பது இல்லை. இந்த 10 பேரில் மற்றவர்களெல்லாம் ஒருவேளை யூதர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம் சமாரியனாக இருந்தான். அவனுக்கு ஏற்கனவே தெரியும், தன்னுடைய சமூக அந்தஸ்து தெரியும். இப்பொழுது குஷ்டரோகியாக வேற இருந்தான். இப்பொழுது அவனுக்கு மிக நன்றாய் தெரிந்திருக்கும் தன்னுடைய சமூகத்தில் எப்படி ஒரு அந்தஸ்து இருந்திருக்கும் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு அவன் ஊருக்குள்ளே வருகிறான். அவன் சுகம் அடைந்து விட்டான். ஆசாரியனிடத்தில் போயிருக்கிறான், காட்டியிருக்கிறான். இப்பொழுது இயேசுவிடத்தில் திரும்பி வருவதற்கு அவன் சுதந்திரவாளியாய், அவன் சுயாதீனம் உள்ளவனாய் இருக்கிறான், உரிமை பெற்றவனாய் இருக்கிறான். ஆகவே அவன் சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க, அப்போது இயேசு சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே. உடனே சொல்கிறாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் எழுந்து போ? அவன் எங்கே படுத்திருக்கான் பாருங்க, ஆண்டோடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து பணிஞ்சிட்டான். எப்படி விழுந்திருக்கான் பாருங்க, முகங்குப்புற விழுந்து, பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. இன்றைக்கு அப்படித்தான் ரொம்ப நலிந்து போன மக்கள் மத்தியில் நம்ம ஊழியம் செய்யவோ மற்ற உதவி செய்யவோ நம்ம போகும்போது அவர்கள் எவ்வளவு அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? நீங்கள் எங்கேயோ பெரிய மேடையில் நின்று பேசி எல்லா ஜனங்களுக்கு முன்னால் நம்மை பகட்டை காட்டுவதற்கு முன்பதாக அது பெரிய சந்தோஷத்தை தரவே முடியாது. நலிவடைந்தவர்கள், உதவியற்றவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், இவர்கள் மத்தியில் நாம் ஊழியம் செய்யும்போது அவ்வளவு சந்தோஷமாய் அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? தேவனுக்கு நிகராய் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்டவங்கள கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த வாலிப நாட்களிலே நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது இலங்கையிலே பயங்கரமான இனக்கலவரம். அநேக மக்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு எல்லாருக்கும் அகதிகள் முகாம் அமைத்து கொடுத்து அவர்களை அங்கே வைத்திருந்தார்கள்.
அந்த அகதிகள் முகாமுக்கு கல்லூரி மூலமாக நாங்கள் உடைகளையும் மற்றும் பலகாரங்களையும் வாங்கி கொண்டு அவர்களை பார்த்து அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் செல்லலாம் என்று தீர்மானித்திருந்தோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்போ கலெக்டரே பாருங்கள் அந்த முகாமில் உட்கார்ந்துருப்பார், என்னெல்லாம் வேணும் அப்படின்னு. அவ்வளவு அவங்களுக்கு சலுகைகளை கொடுத்து கொண்டு இருந்தது இந்த தமிழ்நாடு அரசு. ஆகவே நாங்கள் போன உடனே அவர் சந்தோஷமாக எங்களை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் எங்கேயும் போகலாம், எல்லாரிடத்திலும் பேசலாம், நீங்கள் எந்த விழாவானாலும் நடத்தலாம் என்று சொன்னார்கள். நாங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை அங்கே நடத்தினோம். நடத்திவிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் உடைகளை கொடுத்தோம். பாருங்கள் அவர்களுக்கு எப்படி இருந்தது பாருங்கள். ஒரு சம்பவம் என் மனதை நொறுக்கி போட்டது. ஒரு 3 பெண் பிள்ளைகள், மிக அழகான பெண் பிள்ளைகள் ஓடி வந்தார்கள். நாங்களும் வாலிப பிள்ளைகளாக இருந்தபடியினால், அக்கா எங்களுக்கு தாவணி கொண்டு வந்திருக்கீங்களா, உங்களை போல் தாவணி எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்போது நாங்கள் ரொம்ப எங்கள் மனம் உடஞ்சிட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அப்போ தாவணி போடுவோம், அவங்கெல்லாம் ஒரு மிடி தான் போட்டுட்ருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தாவணி கொண்டு வந்திருக்கீங்களாக்கா, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இன்றைக்கி நாங்கள் அதுக்கு அதாக வரல, ஆனால் நாங்கள் கொண்டு வருவோம். எங்கள் பின்னாலேயே வந்தாங்க, அக்கா அடுத்த முறை வரும்போது தாவணி கொண்டு வாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், நீங்கள் அங்கே எப்படி இருந்தீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் 3 தியேட்டர் வைத்திருந்தோம். ஒரு நாள் கலவரத்தில் அந்த 3 தியேட்டரும் எங்கள் கண்கள் முன்னால் அப்படியே அது உருகி, அது அப்படி எல்லா தீயை வைத்து கொளுத்தினார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் ரெடியாக வச்சுருந்தோம், ஒன்றையும் எடுத்துகிட்டு ஓட முடியாது என்று சொல்லி எங்கள் நகைகளை எல்லாம் கழட்டி ஒரு பையிலே வைத்து அங்கே இருக்கிற ஷோகேஸில் வைத்திருந்தோம். அப்படி ஆட்கள் குண்டு போட்டுக்கொண்டு வருகிற பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம், மற்றவையெல்லாம் விட்டு வந்து விட வேண்டும் என்று. ஆனால் பாருங்கள், எங்களுடைய தியேட்டர் 3 எரிய ஆரம்பித்தது. அப்படியே எங்கள் வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள் அந்த பெரிய கும்பல். அப்படியே ஓடி வரும்போது பெட்ரோல் கேனும் இன்னுமாக ஷூட்டிங் ஆர்டரோடு அவங்க வரும் பொழுது நாங்கள் பயந்து போனோம். நாங்கள் எல்லாரும் ஓடி வந்தோம். நாங்கள் 3 பிள்ளைகளோடு ஒரு தம்பியையும் அழைத்து கொண்டு, அம்மா அப்பா எங்கள் கைகளை பிடித்து கொண்டு நாங்கள் பல மைல் தூரம் நடந்து வந்தோம். கடற்கரையிலே நடப்பது மிகுந்த கஷ்டம், அந்த மணலிலே நடக்கவே முடியாது. இரவு நேரத்தில் கண்ணும் தெரியல, எல்லாரும் கைகளை விடாமல் பிடித்து கொண்டு ஓடி வந்தோம். காலையில் நாங்கள் திரும்பி பார்க்குற பொழுது எப்படி சோதோம் குமாரா எல்லாம் எரிந்து சாம்பலாகி அதுக்கு தீ கொழுந்து விட்டு எரிந்து அது முடிந்து போயிருக்கும். அப்படி ஒரு காட்சியை நாங்கள் கண்டோம். ஆனால் எங்களுக்கு திரும்ப வர முடியவில்லை. அப்பொழுது தான் நினைவு வந்தது, நகைகளை அங்கே விட்டு வந்து விட்டோம் என்று. நகை இருந்தாலாவது ஏதாவது ஒரு காரியம் செய்யலாமே என்று திரும்ப நாங்கள் ஓடி போய் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது சில ஃபோட்டோஸ், கருகி போன ஃபோட்டோஸ் கிடைந்தது. அந்த நகை முற்றிலுமாக உருகி அது தெரியாமல் போய்விட்டது. நாங்கள் வெறும் கையாய் அந்த படகிலே ஏறி வந்தோம், வெறும் கையாய் படகிலே ஏறி வந்தோம். இன்றைக்கு இங்கே வந்து பார்த்த பின்பு தான் இங்கே இருக்கிற கலாச்சாரம் வேறு, நாங்கள் இருக்கிற கலாச்சாரம் வேறு என்று எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நாங்கள் எங்கே போனாலும் இப்பொழுது எங்களுக்கு ஒரு தாவணி அவசியமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் அடுத்த முறை போகும் பொழுது பாருங்கள், அவர்களெல்லாம் எங்களுக்காக காத்து கொண்டே நின்றார்கள். அக்கா கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய உடைகளை நாங்கள் கொடுக்கும்போது உண்மையிலேயே அந்த வாலிப வயதிலே நாங்கள் ரொம்ப இமோஷனலானோம். நான் இப்பொழுதும் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்களிலே கண்ணீர் வரும். நாங்கள் அவங்க அந்த முகமறியாத அந்த பிள்ளைகளுக்காக இன்றும் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நலிவடைந்தவர்கள் மத்தியில் நம்ம ஊழியம் செய்து பாருங்கள், அப்பொழுது தான் நம் உண்மையான அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ பெரிய மேடை அலங்காரம் அல்ல, இந்த உள்ளங்களிலே நாம் நன்றியை, அந்த உள்ளங்கள் நமக்கு நன்றி கொடுக்க வேண்டும். பாருங்கள், அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். அப்படித்தான் நம்முடைய நிலைமை கர்த்தருடைய பார்வையில் நலிவடைந்து உதவியற்ற அனாதைகளாக நம்ம நிற்கிறோம். பாருங்கள், அனாதையாக நிற்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு யாருமே. நான் தனியாக இருந்தேன். அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்கள். ஒரு வாலிப பெண் ஒரு வீட்டில் தனிமையாக இருக்கணும், ஏதோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளைக்கு என்ன சம்பவிக்குமோ தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நிச்சயமாகவே அந்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? இது ஒரு மஸ்டாக இருக்குது.
பாருங்க, இன்னைக்கு யாரோ ஒருவருக்கு கூட நம்ம லேசாக இப்படி கால் பட்டுருச்சுன்னா, கை பட்டுச்சுன்னா சாரின்னு பல முறை சொல்லுகிறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம ஆண்டவருக்கு, ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்ஸ் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோமா? ஆண்டவரே டென்ஷன் ஆகிற அளவுக்கு, சரி போதுமா நீ கொஞ்சம் வாய் மூடுறியா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? ஆனால் நம்ம அப்படி சொன்னதே கிடையாது. நம்ம ஆண்டவரையே டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு நாளும் நன்றி சொல்லவே மாட்டோம். என்னைக்காவது ஆண்டவர் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னது போதும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலை, அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலை. நான் சொல்கிறேன்ல, இந்த தேவாலயத்தில் 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் தான் கேட்கும். வந்த உடனே பாஸ்டர் தூக்கி போட்டுருவார், உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லு அப்படின்னு. அவங்களாம் அதை பனிஷ்மெண்ட், ஐயோ பாஸ்டர் சீக்கிரமானா அப்போ ஸ்தோத்திரம் சொல்ல போட்டுருவார். அதனால் ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஏன் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க எல்லாருக்குமே நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். 3 காரியங்கள் பாருங்கள். சந்தோஷமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு காரியம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக. நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை பார்த்த உடனே என்ன முறுமுறுப்பு, மேடையில் வந்து நல்லா பேசுவோம், ஐயோ ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதத்துக்கு இது மாதிரி ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா பேசுவோம். ஆனால் தனிமையாக இருக்கும்போது, ஆண்டவரை இப்படி கைவிட்டுட்டீரே, ஆண்டவரை இப்படி என்னை கைவிட்டுட்டீங்களே, எத்தனை ஜெபம் பண்ணினேன், சின்ன வயசுலேருந்து நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். ஆண்டவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் புலம்ப விட்டுருவார். நல்லா புலம்பி தீர்த்து, இன்னுமே உங்களுக்கு எனக்கும் பேச்சே கிடையாது ஆண்டவரை, இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது மெதுவாக வருவார். ஒரு சம்பவமாக எடுத்து காட்டுவார். பாரு, இன்னைக்கு பேதுரு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், நானும் உம்மை போல் நடந்து வருவேன், நீரே ஆனால் என்ன செய்யும், நடக்க செய்யும், வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நடுவில் போகும்போது என்ன செய்வான், பயம் வந்துடும், அவன் உள்ள அமிழ்ந்து ஐயோ அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே, ஏன் நீ பயப்பட்ட, அற்ப விசுவாசி, ஏன் பயப்பட்டேன்னு சொல்லி கரம் பிடித்து தூக்கி அவர் விட்டுருவார். இது போல் நம்மளை விடுகிற தேவன் தானே. அவர் நம்ம படகுல இருக்கும்போது நம்ம ஆனாலும் என்ன செய்யும், ஆண்டவரே ஐயோ நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, என்னை காப்பாற்றும். ஆண்டவர் அழகாக நம்மை தூக்கி விடுவார். அல்லது சொன்னது போல் ஒரு வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். சும்மா கடைசி அப்படி திருப்பிட்டு, இனிமேல் நான் பைபிளை இனிமேல் வாசிக்க மாட்டேன், இத்தான் கடைசி அப்படின்னு இப்படி திருப்பின உடனே அதில் வரும், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், குட்டி உட்கார வச்சுருவார். இதில் இருக்குதான் எப்படின்னா, ஆண்டவர் என்றென்றைக்கும், அது எங்கேயோ புலம்பல்லையோ பிரசங்கியிலே இருக்கும். நம்ம எப்போவுமே தான் வாசிப்போம், சங்கீதத்தை தான் வாசிப்போம், அல்லது பின்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பேசுவோம். ஆனால் ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த விசுவாசிகளின் அடையாளம் என்ன? சந்தோஷம், ஜெபம், ஸ்தோத்திரம். இதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக. நம்ம வீட்டில் தனியாக இருந்தோன்னா சந்தோஷப்படவே மாட்டோம். நீங்கள் வரும்போது பாருங்கள், சந்தோஷமான ஆராதனை, சந்தோஷமான பேச்சுகள், சந்தோஷமான சாட்சிகளை நம்ம கேட்டு ஆண்டவரை துதிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நிறைய இதற்கு சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க. ஏசாயா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை, ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நன்றியே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அது தேவனுடைய கிருபையை மறக்க செய்யும். நம்மை பெருசாக அப்படி நம்மளையே அப்படி ஒரு சுய நீதி வந்துடும், ஒரு பெருமை வந்துடும். இது பெருமையைத்தான் கொடுக்குமே ஒழிய ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ள இது தடையாக இருக்கும். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? நாம் நன்றியோடு இருக்கணும். அப்படி தான். எதற்காகலாம் நன்றி சொல்லணும்? ரட்சிப்புக்காக நன்றி சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம பாவத்தில் இருந்தபோது நம்மை தேடி வந்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு
விளங்க பண்ணினார். ஆராதனை இயேசுவுக்கே.